வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பூரி ரெசிபி ஸ்வீட் பூரி பூரி மசாலா பார்க்கலாமா எப்படி பண்ணலான்னு. வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு நல்லா இந்த போல் கட் பண்ணி சின்ன குக்கரில் தண்ணி முழுகிற அளவு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் 2, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. பூரி செய்யறதுக்கு நான் 2 டம்ளர் கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பூரி மசாலா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்துடலாங்க. கடலைப்பருப்பு நல்லா சிவந்ததும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சியும் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த போல் பாதி மசிச்சுட்டு ஒன்று மட்டும் முழுசாக வச்சுக்கலாம். அந்த மசிச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா கரண்டியில் கிளறி விட்டுடலாம். தனியாக எடுத்து வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு இதில் கரைச்சி ஊற்றிடலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தனியாக எடுத்து வச்ச உருளைக்கிழங்க நல்லா இந்த போல் மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதை இந்த வெந்துட்டுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் திக்காகும். இப்போ கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. கடைசியாக நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச பூரி மாவை
சின்ன சின்ன பூரிகளை காயிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்ச பூரிகளை இந்த கொதிச்சிட்டு இருக்கிற பாலில் போட்டு நல்லா அப்படியே போட்டுடலாம். இந்த போல் வேணுங்கிற பூரிகளை நல்லா பொரித்து நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற இந்த பாலில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இந்த போல் வேண்டிய பூரிகளை பாலில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஃபோர்க்கில் நல்லா இந்த போல் கிளறி விட்டுடலாங்க. இப்போ பூரி மசாலாவுக்கு நம்ம தேவையான பூரிகளை இது போல் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் பூரி மற்றும் பூரி மசாலா ரெண்டும் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கிங் வித் சித்ரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.